நீங்கள் ஏடிஎம் போகிறீங்க, ஆனால் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை, இருந்தாலும் அவங்களால மணி எடுத்துக்க முடியும் யூபிஐ யூஸ் பண்ணி. பட் எல்லா பேங்க்லையும் இது ஒர்க் ஆகுதா? நிஜமாவே மணி வருதா? இது சேஃபாக இல்லையா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாதுன்னா, ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பேங்க் தான் ரொம்ப ஈஸியான பேங்க். இங்கே போயினோன்னே உங்களுக்கு யூபிஐ QR கோடு கேஷ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். டச் பண்ணிக்கோங்க. என்ட்ரு த அமௌண்ட்னு காமிக்கும். அங்கே வந்து 100லேருந்து 5000 வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ மினிமம் வந்து 100ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா QR கோட் ஜென்ரேட் ஆயிரும். அது ஃபோன்பே, ஜிபே இதில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் போட்டு டன்னுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிரெடிட் ஆயிரும். இப்போ உங்கள் ஏடிஎம்லேயே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட்லேயே அமௌண்ட்டுக்கான சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்துடும். இப்போ மற்ற ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பிஓஐ பேங்க் போனோம், அங்கே வந்து ஆப்ஷனே காமிக்கல. அதுக்கப்புறம் ஐடிபிஐ பேங்க் போனோம், அங்கேயும் அந்த ஆப்ஷனே காமிக்கல. ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு, பட் டச் பண்ணி உள்ளே போக முடியல. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் போனோம், அங்கேயும் இதே தான், அங்கேயும் வந்து அந்த ஆப்ஷனே காமிக்கல. நெக்ஸ்ட் சிஎஸ்பி பேங்க் போனோம், அங்கே வந்து ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போனோம் நம்பர் போட சொல்லிச்சு. QR கோட் ஜென்ரேட் ஆகான்னு சுற்றிட்டே இருந்துச்சு, ஆனால் ஜென்ரேட் வரவே இல்லை. கோட்டாக் பேங்க்லேயும் இதே ப்ராப்ளம் தான். அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா அங்கே போனால் முன்னாடி யூபிஐ ஆப்ஷன் இருந்துச்சு, உள்ள டச் பண்ணி கண்டினியூ கொடுத்து QR கோட் ஜென்ரேட் ஆச்சு, அமௌண்ட்டும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நான் 100 ரூபா சென்ட் பண்ணுறதுக்கு செட் பண்ணிவிட்டு 100 ரூபா அமௌண்ட் சென்ட் பண்ணோம். சென்ட் ஆனோன்னா மொபைல்லேருந்து 100 ரூபா போயிடுச்சு, ஆனால் ஏடிஎம்லேருந்து 100 ரூபா வரவே இல்லை. இது எதனாலும் செக் பண்ணி பார்க்கும்போது 2 ரீசன் இருக்கும். ஒரு 100 ரூபா அமௌண்ட் வந்து ஏடிஎம் இல்லாமல் இருந்திருக்கலாம். 1 ஹவர் டு 24 மணி நேரத்துக்குள்ள அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லி கூகுளில் பார்த்தேன். அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி எடுக்காதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.